வணக்கம். அதாவது என்ன சொல்றது? எப்படி தான் இந்த வாரம் போச்சுன்னு தெரியல. கடன்னு மூவ் ஆன் ஆயிருச்சு. இன்னைக்கு வேற என்னன்னு தெரியல. திடீர்னு மழை வேற வந்துச்சு. வண்டி வழக்கம் போல நமக்கு ஏன் தெரியல. எல்லா வண்டியும் பளபளன்னு இருக்குங்க. மழை பெஞ்சா என் வண்டி மட்டும் சுத்தி ஒரு மாரி இந்த சவதி, சேறுலாம் பட்டு அப்படியே வெள்ளை வண்டி கருப்பாயிருது. ஃபுல் பிளாக் ஆனா கூட பரவாயில்ல. டாட்டா பிளாக் ஆயிருது. ஸோ, அப்போ தான் வண்டி கிளம்புனேன். ஸோ, அதனால் இனிமேல் தான் கிளம்பணும். இன்னைக்கு என்ன தேதி? நாள்னா சனிக்கிழமை. ஜனவரி 24 மணி இப்போ காலையில் 11 மணி. ஸோ இனிமேல் தான் நான் கிளம்பணும். எங்கே போக போகிறேன், எப்படி போக போகிறேங்கிறது எனக்கு தெரியல. அது வந்து மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ பார்க்கலாம். கிளம்புவோமா? சிஎன்ஜி போட போனாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லாருக்குமே அந்த லோ ப்ரெஷர் கிட்டத்தட்ட 100க்கு கீழே காட்டுது. நான் போடும்போது எனக்கு ஆல்ரெடி 3/4 டேங்க் இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு அந்த 200 லெவல் வந்து எனக்கு அழகாக மெயின்டைன் ஆச்சு. ஸோ சிஎன்ஜியை போட்டாச்சு, டேங்க் ஃபுல்லு. இப்போ நான் எல்லாரும் சிட்டிக்குள்ளே போவாங்க, நான் அவுட்டரில் போயிட்டு இருக்கேன். எங்கே போயிட்டு இருக்குன்னு பாருங்கள், ஸ்ரீபெரும்புதூர். ஸோ அங்கே பார்க்க போகிற வழியில் ஏதாவது ஆர்டர் வரலான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஏதோ ஓட்டிகிட்டே போவேன். ஆர்டர் எதுவும் வந்துச்சுன்னா சொல்கிறேன். இப்போ வந்துச்சு, சவிதாலேருந்து மதுரை வயலுக்கு வந்துச்சு, நமக்கு மேட்ச் ஆகலை. ஸோ போகலாம். ஏன்னா நம்ம அக்செப்டன் ரேட் வெறும் 3% தான். மற்றதெல்லாம் நல்லா இருக்கும், அக்செப்டன் மட்டும் நம்மகிட்ட இருக்காது. 100 ஆர்டருக்கு 3 ஆர்டர் தான் ஓட்டுறேன். இருங்காட்டுக்கோட்டையில் இருக்கிறேன். ஸ்ரீபெரும்புதூர் போகலை, திருப்பெரும்புதூர். ஸோ அந்த இடம் நல்லா இருந்துச்சு, அதனால் அப்படி இங்கே வெயிட் பண்ணுறேன். ஸோ நமக்கு இங்கேருந்து கோயம்பேடுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குங்க. போய் பிக்கப் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு, வரேன்னு இருக்காங்க. கோயம்பேடு இங்கே இருந்துங்க, நல்ல ரேட்டு தான் மக்களே. கோயம்பேடில் இருக்கேன். ஸோ வந்து இறக்கி விட்டாச்சு கோயம்பேடு மெட்ரோவில். எப்படி போகணுன்னு கேட்டாங்க. எனக்கு எங்கே கோயம்பேடு மெட்ரோ வழி தெரியும், மக்கள்லாம் போய் போனாங்க ஒரு திசை. ஸோ அந்த வழியாக தான் போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பிச்சி விட்டேன். ஸோ முடிஞ்சது இந்த ட்ரிப்பு. அடுத்த ட்ரிப்பாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்னா ஈசிஆர். அங்கே உத்தண்டின்னு ஒரு ஊர் இருக்குது பார்த்தீங்களா, மாயாஜால் பக்கத்தில் நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இப்போ அங்கே தான் ஒரு பிக்கப் வந்திருக்கு. ஸோ போகலாம். 25+ கிலோமீட்டர்ஸ் ரைட். கோயம்பேட்டிலேருந்து கிளம்பிட்டேன் மக்களே. நல்ல அருமையான கஸ்டமர். ஆக்சுவலி வந்து என்ன, நல்லா சேட் ஜாலியாக பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ எப்போவுமே அந்த ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேலே பிக்கப்னாலே ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுவேன் தான். ஸோ அதான் மெசேஜ் பண்ணிகிட்டே போவேன். அவங்களும் பதட்டப்படாதீங்க, அதான் ப்ளீஸ் டேக் யூர் டைம், நோ ரஷன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதனால் ஜாலியாக போயிட்டு பிக் பண்ணிட்டு ரிலாக்ஸாக போகலாம். ஸோ நமக்கு தான் அந்த ஆர்டர், இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ போகலாம் நண்பர்களே. ஒரு சின்ன சந்து, கஸ்டமர் வரான்ருக்காங்க. அந்த ரோடு இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நின்றுட்டு இருந்தேன். கார் வராதுன்னு பார்த்தேன், கரெக்டாக வந்துருச்சு. வேறு வழி இல்லாமல் இதுக்குள்ளே நிப்பாட்டியிருக்கேன். ஸோ கஸ்டமர் இருந்தோடனே இந்த சின்ன காரில் உள்ள ப்ளஸ்ஸு தான், இந்த மாதிரி எந்த சந்துனாலும் அப்படியே ஈஸியாக நம்பி போடலாம். கொஞ்சம் இந்த செடன் பெரிய காரில் வந்தால் மாட்டிக்கும். மணி 3 மணி ஆச்சுங்க. ஈஸியாலாம் மழை சும்மா வெளுத்து வாங்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கஸ்டமர் வந்து இந்த கேஃபனுங்க ஒரு காட்டட்டா, இப்படிலாம் விஷயம் இருக்குன்னு எனக்கு இப்போ தாங்க தெரியும். அந்த இருக்குல்ல, இங்கே வந்து பூனையை அடாப்ட் பண்ணிப்பாங்க. அதாவது பூனையை வந்து கொடுத்துருவாங்களாம். ஸோ அது வந்து வளருமா. அது வந்து என்ன சொல்கிறது, இதெல்லாம் புதுசாக இருக்குது எனக்கு. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பேசிட்டு வந்தாங்க. ஸோ நல்லா ஜாலியாக பேசிட்டு வந்தோம். அதனால் ரிட்டர்னு விட்டுற முடியுமான்னு கேட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதனால் ரிட்டர்னாக நமக்கு ட்ரிப் இருக்குது, பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், பெட் ஹாஸ்பிட்டல். ஸோ சீ ஃபுட் ஹவுஸ். மழை சும்மா வச்சு வாங்குதுங்க. சும்மா ஈஸியாக பாட்டே கலப்புது. நான் A to B போயிட்டு இருக்கேன். சாப்பாடு அங்கே சாப்பிட்டுட்டு பைக்கில் வந்துருந்தா அவ்வளோதான். ஸோ எப்படியோ A to Bயில் சாப்பிட்டேங்க, நல்லா இருந்துச்சு மினி மீல்ஸு. இப்போ அடுத்து கஸ்டமர் பிக்கப் பண்ண போய்கிட்டு இருக்கேன். என்ன ஒரு கஷ்டம்னா, ஆவடிக்கு ஒரு ஆர்டர் அடிச்சது 747 ரூபா, 41 கிலோமீட்ரு. என்ன பண்ணுறதே எடுக்கலையே. இவங்ககிட்ட நான் வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதனால் திருப்பி அவங்கள பிக்கப் பண்ணிட்டு, இப்போ என்னென்னா காரில் நான் ஒரு கொடை வச்சுருந்தேன். ஸோ அந்த கொடையை அவங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ட்டேன். வேறு இங்கே வந்து பார்த்தா நான் தொப்பு நனைஞ்சி இப்போ தான் காஞ்சிருக்கேன். இது வேறு உடம்பு சரியில்லாம போயிடக்கூடாது. ஈஸியாக ட்ரிப் அப்படி நல்லா போயிட்டு இருக்கு.
நான் பெருசாக நீங்கள் ஆர்டர் வராதுன்னு பார்த்தா இது இன்னைக்கு வீக்கெண்டில் எல்லாம் கூட்டம் ஃபுல்லாக இங்கே தான் இருப்பாங்க போல இருக்கு. சரி ஓகே, வண்டி நல்லா கழுவிட்டு தான் கீழே பாருங்க. கடவுள் நான் கேட்டது எல்லாத்தையும் கொடுக்குறாருங்க. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜொமேட்டோ ஓட்டும் போது, கடவுளே இந்த மலையிலேருந்து எனக்கு ஒரு விடிவாலை வேணும், எப்பவுமே நான் கார்லேயே இருக்கிற மாதிரி என் லைஃப்பை மாற்றுன்னேன். பாருங்க மாற்றிட்டாரு. வீக்கெண்டான ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட இந்த ஈஸியாக போகணும் அப்படின்னு நினச்சேன். பாருங்க கேர்ள் ஃப்ரெண்டு நான் ஒன்று கேட்டால் அவர் ஒன்று கொடுக்குறாப்புல, என்னத்த சொல்ல. ஸோ இப்படி தான் போகுது வாழ்க்கை. அதனால கடவுள்கிட்ட வரம் கேட்டிங்கன்னா பார்த்து கேளுங்க, மாற்றி கேட்டுறாதீங்க. ஸோ மக்களே இங்கே பாருங்கள், சரியான டிராஃபிக்கு. கஸ்டமர் பிக்கப் பண்ண போகணும், அந்த கஸ்டமர் இறக்கி விட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து அடுத்து போய்கிட்டு இருக்கேன். செம்ம டிராஃபிக்கு. எங்கன்னா இருங்காட்டு கோட்டைக்கு நமக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ வீட்டுக்கே போயிடலாம்.